ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வால் ஹேங்கிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மதுரை மகா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் ஆர்டிஃபிஷியல் லீஃப் எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் எப்படி ஒரு வால் ஹேங்கிங் பீசஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் கம்மு வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃப்ளவரும் லீஃபும் வச்சுக்கணும். இது மட்டும்தான் தேவை. இப்போது நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் பீஸாக எடுத்துக்கோங்க, பெண்டான பீஸை எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்டிக்கு மட்டும்தான் தேவை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாக மட்டும் எடுத்து வைங்க. பாருங்கள், மேலே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்கும், கீழே 1/4 இன்ச்சு விட்டுருப்போம். அதே மாதிரி கேப் விட்டுட்டு இதே மாதிரி 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு ஸ்ட்ரைட் பீஸ் உள்ள ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஸ்டிக் அடிக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்ப வந்து உங்களுக்கு வந்து கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணணும். பாருங்கள், சைட்லேயும் நமக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்குறோம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட கேப் விட்டுருக்குறோம். அதே மாதிரி திரும்ப கம் வந்து ஒரு 4 இடத்துல வச்சுக்கோங்க. ஈக்குவல் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவல் கேப் விட்டு நம்ம வந்து கம்மை வந்து 2 பக்கமுமே அப்ளை பண்ணிக்கணும். இது நீங்கள் வந்து கன் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நமக்கு கம் மாதிரி காயறதுக்கு டைம்லாம் எடுத்துக்காது. இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதுலேயும் மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து 4 ஸ்டிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஸ்டிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வால் ஹேங்கிங்க்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன சின்ன உங்களுக்கு எந்தெந்த இடத்துலையோ ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இது ஒரு கன் க்ளூ வச்சு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அதே ஈக்குவல் கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டரில் வந்து வைக்கணும். கம் வச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு 2 ஸ்டிக் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ கம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை வச்சுக்கோங்க. அதே ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டுக்கணும். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இது காஞ்சதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு லைட்டாக எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு எப்படி ரெடி ஆகிருக்குன்றதை பார்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. வால் ஹேங்கிங்க்கு ஈக்குவல் ஸ்பேஸில் வச்சுக்கணும். இது நல்லா காய விட்டுருங்க. இது லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகலாட்டி லைட்டாக மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வச்சுட்டு காய விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நான் உங்களுக்கு காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிக் எல்லாமே காஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கும். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணலான்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஃப்ளவர் மாடல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணலான்றதை இப்போது பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து பண்ணதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து இந்த வால் ஹேங்கிங் ஃப்ளவர் வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளவரையும் லீஃபையும் வச்சுக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ளவரோட காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை பேக் சைடு வச்சுட்டு நம்ம வந்து கம்மு போட்டுறணும். இந்த இதை யூஸ் பண்ணி பேக் சைடு வச்சு கம்மு போட்டுருங்க. இந்த இடத்துல கம்மு போட்டிங்கன்னா உங்களுக்கு நின்றுக்கும். இந்த இடத்துல கம்மு போட்டுறணும். இப்போ இதே மாதிரி கம்மு போட்டு நீங்கள் இதை காய வச்சுருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா வால் ஹேங்கிங் பீசஸ் வந்து
ரெடி பண்ணணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து க்ரீன் கலர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் இதில் ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான வால் ஹேங்கிங் ஃப்ளவர் எப்படி ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் மாடல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் செல்ஃப் எப்படி பண்ணலான்றதை போட்டிருந்தோம், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.